நாட்டில் சட்டம் ஒழுங்கு தொடர்பில் பாரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. நாளாந்தம் மனித படுகொலைகள் இடம்பெறுகின்றன. சிறிய குழந்தைகளும் கொல்லப்படுகிறார்கள். அதனால் சட்டம் ஒழுங்கு தொடர்பில் உறுதியான தீர்மானம் ஒன்று தேவை. அதனால் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் நாட்டின் சட்ட மூலத்தை மதிக்கின்ற ஒழுக்கமுள்ள சமூகத்தை கட்டியெழுப்ப தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் நாங்களும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதான விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே நீதிமன்ற குழு மரண பயம் சஜித் பிரேமதாச கண்டனம் என்பதாக தமிழன் பத்திரிகையும் அது குறித்த தகவலை தந்திருக்கிறது. புதுக்கடை நீதிமன்றில் இடம்பெற்றிருக்கும் இந்த சம்பவத்தின் மூலம் நீதிமன்றக்கும் செல்ல முடியாத நிலை என்றால் நாட்டின் எங்கு செல்வது? எனவே யாருக்கு பாதுகாப்பு இருக்கிறது? யாராவது மரண அச்சுறுத்தலுடன் நீதிமன்றத்திற்கு செல்வதாக இருந்தால் அது பாரிய பிரச்சினை. இந்த நிலை சமூகத்தில் வேறு இடங்களிலும் இடம்பெறுமாக இருந்தால் அது பாரிய பிரச்சனையாகும் என்பதான விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அதனால் அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு தொடர்பில் பலமான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இந்த சமூகத்தில் கொலை கொள்ளை மோசடி இடம்பெற முடியாது. அதனால் நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அரசாங்கம் எடுக்கும் பலமான தீர்மானங்களுக்கு எங்களால் ஒத்துழைப்பு வழங்க முடியும் என்பதான விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த காலப்பகுதியில் பாரிய அளவில் மனித படுகொலைகள் இடம்பெற்றிருப்பதாக நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதில்லை என்பதை வெளிப்படையாக தெரிகிறது என்பதாகவும் அவர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பிரதானமாக இந்த விடயத்தினை வெளிப்படுத்தியதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதே சந்தர்ப்பத்தில் தயாசிரி ஜெயசேகர பார்லிமெண்ட் உறுப்பினரும் தன்னுடைய நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருந்தார். அவர் குறித்த செய்திக்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றன. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், பாரிய அச்சுறுத்தல் என்பதான விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் பாதுகாப்பில்லை, தயாசிரி தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை அவருடைய கருத்துக்கு தலைப்பட்டிருக்கிறது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் சட்டத்தரணி வேடமணிந்து துப்பாக்கிதாரி சாட்சி கொண்டிருந்த சந்தேகமிருந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவம் குறித்து அவர் தன்னுடைய கருத்து நிலைப்பாட்டினை நேற்றைய தினம் வெளிப்படுத்தியிருந்தார். යන ජනාධිපතිතුමාත් ඉතාම හොඳින් කතා කරා. නමුත් මේ මරණ මේ ටිකටම මරණ 78කට වැඩි කරු කතානායකතුමා. ඉතින් මං හිතන්නේ මේ ගැන සීරියස්ලි අපි කල්පනා කරේ නැත්නම් මට තේරෙන්නේ නැහැ ඊළඟට කොහෙන් මේක නතර වෙයිද කියලා. ඒ නිසා මං හිතන්නේ ඉතාම සුළු කාරණයක් බවට පත් වෙලා තියෙනවා දැන් අද මිනිමරුමක් බවට මිනිහෙක් මරලා දාන එක. ඒ නිසා මං හිතන්නේ මේක ගැන සීරියස්ලි අපි இவ்வாறான செயற்பாடுகளினால் நீதிமன்றத்தில் நீதிபதிகளிடமும் சட்டத்தரணிகளிடம் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை. பதில் போலீஸ் மாதிபர் தொடர்பில் ஜனாதிபதி சிறந்த முறையில் பேசுகிறார். ஆனால் கடந்த ஓரிரு மாதங்களில் மாத்திரம் 78 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். படுகொலைகள் குறித்து அரசாங்கம் கடுமையான முறையில் அவதானம் செலுத்த வேண்டும். இல்லாவிடின் இது எங்கு செல்லும் என்பது எமக்கு தெரியாது என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அமர்வின் பொழுது விசேட கூற்றொன்றை வைத்து உரையாற்றுகின்ற பொழுது அவர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கிதாரி ஒருவர் சட்டத்தரணியை போன்று வேடமணிந்து நீதிபதிகள் முன்னிலையில் சாட்சிக்கூடியில் இருந்த சந்தேகம் மீது துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டிருக்கிறார். இது பாரதூரமான ஒரு பிரச்சினை. எனவே இதற்கு நேற்று முன்தினம் இரவு ஒரு குடும்பத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. நீதிபதிகள் எவ்வாறு சுதந்திரமாக செயற்பட முடியும் என்பதான கேள்வி அவரால் முன்வைக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான கேள்விகளை முன்னிலைப்படுத்தி அவர் தன்னுடைய கேள்வியினை முன்வைத்திருந்தார். தினக்குரல் பத்திரிகையிலும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. நாமல் ராஜபக்ச எம்பியினுடைய கருத்தை முன்னிலைப்படுத்தி அவரும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இது குறித்த கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். மன்னாரில் வாசலில், கொழும்பில் கூண்டினுள் என்பதாகவும் அவருடைய கருத்துக்கு பத்திரிகைகள் தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பிரதானமாக அந்த விடயம் குறித்தும் நாங்கள் இவ்வாறு பார்க்கலாம். மன்னார் நீதிமன்றத்தினுடைய வாசலில் படுகொலை, கொழும்பு நீதிமன்றத்தில் சாட்சி கூண்டினுள் படுகொலை நடந்திருக்கிறது. சட்டத்தரணிகள் போல் இந்த கொலையாளிகள் நீதிமன்றத்திற்குள் செல்கிறார்கள். இந்த செய்தி சர்வதேசத்திற்கு சென்றால் யார் இலங்கைக்கு வந்து முதலீடு செய்வார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய எம்பியான நாமல் ராஜபக்ச நேற்றைய தினம் கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான 2ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுதே இவ்வகையான கேள்வி அவரால் எழுப்பப்பட்டிருந்தது. ஐடி ක්ෂේත්‍රයේ සේවකයන්ගෙන් ගන්න බද්ද. කලින් ලක්ෂ 2කට ස්ලැබ් එක ගේනවා කියලා කිව්වා. හැබැයි කමක් නැහැ ඒක කරේ නැහැ. ඒක 1,50,000කට ගෙනාවා. ඒක ඒකටත් 15ක බද්ද වදිනවා. நாடு பொருளாதார ரீதியில் முன்னேற வேண்டுமானால் முதலில் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். தேசிய பாதுகாப்புக்கு இம்முறை குறைந்த அளவான நிதியை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அனைவரும் சுதந்திரமாக வீதியில் செல்ல முடியும் என அமைச்சர் ஒருவர் கூறுகிறார். நாட்டின் நிலைமை அவ்வாறாக இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை இரவு மித்தனிய பகுதியில் சிறுமி உட்பட ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்று நீதிமன்ற விசாரணையின் பொழுது நீதிபதியின் முன்னிலையில் சாட்சி கூண்டில் வைத்து படுகொலை இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னர் மன்னார் நீதிமன்றத்தினுடைய வாசலில் வைத்து படுகொலை இடம்பெற்றது. இன்று கொழும்பு நீதிமன்றத்துக்குள் சாட்சி கூண்டு
கூண்டுக்குள் வைத்து படுகொலை இடம்பெற்றிருக்கிறது. எனவே சட்டத்தரணியை போன்று வேடமிட்டு கொலையாளிகள் நீதிமன்றத்திற்குள் செல்கிறார்கள். இந்த செய்தி சர்வதேசத்திற்கு சென்றால் நம்பிக்கையுடன் இலங்கைக்கு வந்து முதலீடு செய்வார்களா? ஆகவே கடந்த காலங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்காமல் நாட்டின் தேசிய பாதுகாப்பை உடனடியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்பதான விடயம் அவரால் முன்னிலைப்படுத்தப்பட்டதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பிரதானமான விடயமாக அவர் நேற்றைய தினம் இந்த கருத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். இதே சந்தர்ப்பத்தில் இன்னும் பலரும் இது குறித்த தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். தேசிய பாதுகாப்பு பலவீனம் அடைகிறது, உயிர் பெறும் பாதாள உலக குழுக்கள் விமல் வீரவன்ச சாடல் என்பதான ஒரு செய்தியையும் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேசிய சுதந்திர முன்னணி அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது நாட்டில் பல பகுதிகளிலும் தினந்தோறும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. மித்தனிய பிரதேசத்தில் 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 3 துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பலியாக இருக்கிறார்கள் என்பதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தற்போது பாதாள உலக குழுவினர் உயிர் பெற்றிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் சமூகத்தில் பாதுகாப்பற்ற தன்மை அதிகரித்து வருகிறது. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் அடிப்படை காரணிகளின்றி இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். இவ்வாறு ஒரே சந்தர்ப்பத்தில் 100க்கும் மேற்பட்டோர் ஒருபோதும் இடமாற்றம் செய்யப்படவில்லை. இதனால் போலீசாரும் அதிருப்திக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதனால் தமக்குரிய பிரதேசத்தில் கடமையாற்றுவதற்கான அர்ப்பணிப்புடன் அவர்கள் மத்தியில் குறைவடையக்கூடும். இதேவேளை மறுபுறத்தில் இராணுவம் மற்றும் புலனாய்வு பிரிவினரை பழிவாங்கும் படலங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதான பல குற்றச்சாட்டுகளை அவர் நேற்றைய தினம் முன்வைத்து பேசியிருந்ததையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்களோடு இணைந்ததாக இன்னும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் பிரதியமைச்சர் கருத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஒரு விடயத்தினை முன்னிலைப்படுத்தி ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளிப்படுத்துவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் பத்திரிகைகள் அது குறித்த தகவல்கள் வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம். துப்பாக்கிச் சூட்டின் பின்னணியின் உண்மை பகிரங்கப்படுத்தப்படும் என்பதாக அவருடைய கருத்துக்கு பத்திரிகைகள் தலைப்பிடப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவிப்பு என்பதாக பாராளுமன்றத்தில் அவர் தெரிவித்த கருத்து குறித்த தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக அவர் மேலும் கூறுகின்ற பொழுது பாதாள குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதனால் அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்க ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள். அழுத்தங்களுக்கு நாங்கள் அடிபணிய போவதில்லை. அனைத்து விசாரணைகளும் முறையாக முன்னெடுக்கப்படும். புதுக்கடை நீதிமன்றில் நேற்று இடம்பெற்ற சம்பவம் கவலைக்குரியது. துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபர் புத்தளம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். முறையான விசாரணைகளை மேற்கொண்டு இந்த சம்பவத்தின் பின்னணியை பகிரங்கப்படுத்துவோம் என்பதான விடயம் அவரால் குறிப்பிடப்பட்டிருந்தது. கடந்த கால ஊழல் மோசடிகள் படுகொலைகள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்ற நிலையில் குறித்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் தற்போது கலக்கமடைந்து தூய்மையானவர்கள் போன்று பேசுகிறார்கள். அரசாங்கத்தினுடைய சட்ட ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்கும் தரப்பினருடைய காலத்தில்தான் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. நீதிமன்றம் சுயாதீனமாக செயற்படுவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அதே போல போலீஸ் விசாரணைகளும் முறையாக முன்னெடுக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய சம்பவங்களுடைய உண்மை வெகு விரைவில் வெளிவரும் என்பதான விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பிரதானமான ஒரு விடயமாக நேற்றைய தினம் அவர் சபையில் உரையாற்றியிருந்தார். பிரதானமாக நாமல் ராஜபக்ச எம்பி கருத்து தெரிவித்ததன் பின்னதாக இவர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோலவே நேற்றைய தினம் நீதி அமைச்சரும் இது குறித்த தகவல்களை வெளிப்படுத்தியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அது குறித்தும் இப்பொழுது பார்க்கலாம். நீதிமன்றத்தினுள் இடம்பெற்ற படுகொலை மிக பாரதூரமானது என்பதாக அவருடைய கருத்துக்கு பத்திரிகைகள் தலைப்பட்டிருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகை உட்பக்கத்தில் அது குறித்த தகவல் வெளியாக இருக்கிறது. எனவே திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக தெரிவித்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்து விளக்கமடியில் வைக்கப்பட்டிருந்த கணேமுல்ல சஞ்சீவன் நேற்று புதன்கிழமை கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் வழக்கொன்றுக்காக அழைத்து வரப்பட்டு சாட்சி கூண்டில் நின்ற சந்தர்ப்பத்தில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறதான விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இது மிகவும் பாரதூரமான விடயம். இது குறித்த பொறுப்பை எமது அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. மிக வலுவான பாதுகாப்புக்கு மத்தியில் தான் கணேமுல்ல சஞ்சீவ் அழைத்து வரப்பட்டிருந்தார். இருப்பினும் தற்போது நீதிமன்ற அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இந்த பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியிருக்கிறது என்பதான விடயம் அவரால் குறிப்பிடப்பட்டிருந்தது. இங்கு பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடைய ஒருவர் மாத்திரமன்றி மேலும் பல அப்பாவி மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் நாம் பொறுப்பேற்றுக் கொள்வதுடன் இது குறித்து வெகு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டில் தேசிய பாதுகாப்பை எம்மால் உறுதிப்படுத்த முடியும். படுகொலைகள் உள்ளிட்ட இவ்வாறான சம்பவங்கள் எமது ஆட்சியில் மாத்திரமன்றி கடந்த காலங்களிலும் இடம்பெற்றன. இருப்பினும் அவற்றுக்கு உரியவாறு தீர்வு காண்பது எமது பொறுப்பாகும். யார் ஆரம்பித்தாலும் அதனை நாம் முடிவுறுத்துவோம். அதே போன்று சகல பிரஜைகளினதும் உயிருக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்கிறோம். எனவே அதனை பாதுகாப்பதற்கு தக்க நடவடிக்கை எடுப்போம். அதேவேளை நாம் இப்போது சட்டமூலம் ஒன்றை தயாரிக்கிறோம். அதனூடாக நீதிமன்றத்துக்கு வருகை தராமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையத்தில் இவ்வாறு காணொலி ஊடாக சாட்சியம் அளிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். அதனை வெகு விரைவில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும். அதன் மூலம் மிகுந்த அவதானத்துக்குரிய நபர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். அதனைத் தொடர்ந்து அவர் உள்ளே பிரவேசிக்க முற்பட்ட பொழுது அவரையும் பரிசோதிக்குமாறு அங்கிருந்து சிலரால் குரல் எழுப்பப்பட்டிருந்தது. அதனை ஏற்றுக்கொண்ட அவர் தன்னை பரிசோதிப்பதற்கு அனுமதித்து அதன் பின்னர் நீதிமன்ற வளாகத்திற்குள் சென்று நிலைமைகளை அவதானித்திருந்தான விடயங்களையும் அவர்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும்
அவர் தன்னுடைய நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருப்பதாகவே இன்றைய தினம் பத்திரிகையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அதே சந்தர்ப்பத்தில் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியம் ஒரு விடயத்தினை வெளிப்படுத்தியிருக்கின்றார். சட்டத்தரணிகள் இனி சோதனைக்கு உட்படுத்தப்படுவர் என்பதான விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இதற்கு முன்னதாக அவையான ஒரு நடைமுறை இல்லாதன் காரணமாகவும் இவ்வகையான சம்பவங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை மையப்படுத்தி அவர் கருத்தினை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக இந்த சம்பவம் போன்று மீண்டும் இடம்பெறாமல் இருக்க நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைவதற்கு முன்னர் சட்டத்தரணிகளை சோதனைக்குட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே இந்த விடயத்தில் போலீசாருக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திடம் நாம் கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்பதாக பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருந்தார். எனவே அவர் தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் இனிமேல் சோதனை என்பதாக அந்த விடயம் பிரதானமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நேற்று முற்பகல் வழக்கொன்றின் பின்னர் சம்பவம் இடம்பெற்றது. இதன் பின்னதாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுதுதான் அவர் இவ்வாறு தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். சட்டத்தரணி போன்று வேடமிட்ட நபரை துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இது போன்ற சம்பவம் மீண்டும் இடம்பெறாது என்பதற்கு போலீசார் வழங்கும் உறுதி என்ன என்பதாக ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். நீதிமன்றத்துக்குள் சட்டத்தரணிகளை போன்று சந்தேக நபர்கள் உள்நுழைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீதிமன்ற வளாகத்துக்குள் சட்டத்தரணிகள் சோதனைக்குட்படுத்தப்படுவதில்லை என்பதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே சட்டத்தரணிகள் சங்கத்திடம் நாங்கள் இவ்வகையான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்பதான விடயத்தினையும் அவர் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இதே சந்தர்ப்பத்தில் இந்த வருடத்தில் 15 துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதான கேள்வியும் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் எழுப்பப்பட்ட சந்தர்ப்பத்திலும் அவர் அதற்கு கருத்து வெளியிட்டிருந்தார். எனவே இது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயலாகும். இதற்கு முன்னர் இவ்வாறான சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. சில சந்தர்ப்பங்களில் இதற்கு போலீசார் இராணுவத்தினர் ஒத்துழைப்புகளும் சந்தேகங்களும் கிடைத்திருக்கின்றன. எனவே இதனை எம்மால் தனித்து செய்ய முடியாது என்பதான விடயத்தினை அவர் வெளிப்படுத்தியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதே சந்தர்ப்பத்தில் இந்த சட்டத்தரணிகள் சங்க தலைவராக ரஜித் அமரசூரிய தெரிவாகி இருப்பதான ஒரு செய்தியும் இன்று தினம் பத்திரிகைகளில் வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம். 2025-2026 ஆண்டிற்கான இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய 29வது தலைவராக சட்டத்தரணி ராஜீவ் அமரசூரிய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தனது போட்டியாளர் வேட்பாளர் சட்டத்தரணி சுனில் அபேரத்னவை விட பெரும்பான்மை பெற்றிருக்கிறார். உத்தியோகபூர்வ முடிவுகள் அடிப்படையில் ராஜீவ் அமரசூரிய 4497 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட வேட்பாளர் சுனில் அபேரத்ன 1667 வாக்குகளை பெற்றிருந்தார். ராஜீவ் அமரசூரிய 2830 வாக்குகள் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதன் விடயம் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையுடைய பிரதான ஒரு செய்தியாகவும் வெளிப்படுத்தப்பட்டதை நாங்கள் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம்.